இப்போ ரித்தன்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, ஒரு குடும்ப பொண்ணு செத்து போயிடுச்சு அப்படின்னும் போது எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வருதுங்க. ஒருத்தர் விடாம அழுகுறாங்க. ஐயோ பாவம் பாவம், இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை விட அதிகமா பப்ளிக் அழுகுறாங்க. பட் இலக்கியாவை பொறுத்தவரைக்கும் யாரும் அழலைங்க. நீ இப்ப செத்து போய் தொலைக்கூடாதான் தான் கீழே கமெண்ட்ஸ்ல போடுறேன். எல்லாரும் அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க. அசிங்க அசிங்கமா போட்டியே இதை பார்த்து எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் வந்து பொண்டாட்டிக்கு ஒரு இது பண்ணிருப்பாங்க. பொண்டாட்டி முன்னாடி போட்டு பார்த்துருப்பாங்க ரீல்ஸ். அப்புறம் இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி பாக்குறது எந்தெந்த பொண்டாட்டிங்க சாபம் விட்டுருப்பாங்க இலக்கியாக்கு. அதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து இருந்திருப்பாங்க. எத்தனை பொண்ணுங்க சின்சரா லவ் பண்ற பாய்ஸ் இதை பார்த்து இருந்திருப்பாங்க. அவங்க வயிற்றுச்சல் எல்லாம் இலக்கிய வாங்கி கொட்டிக்கிறது தான் இது காரணம். ஏன்னா இப்ப இவங்க சொல்றது வந்து நம்பவே முடியல. இவங்களே போடுறாங்க இதுதான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. அடுத்தது இவங்களே ஃபேக் நியூஸ் அப்படின்னு போடுறாங்க. அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இவங்களோட இன்ஸ்டா ஐடியா யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ண வேற யாரோ போடுறாங்க அப்படின்னு சுப்ராயன் அவர்கள் சைட்ல சொல்றாங்க. இதுல எது உண்மையோ எது பொய்யோ நமக்கு தெரியாதுங்க.